Hi guys, welcome back to my channel. நான் உங்க ரேஷ்மா. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோட ஹேர் க்ரோத் ஜெர்னில எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆன ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆயில்ல இருந்து போயிடலாம். நான் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸா நிக்கோனியோட ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி உங்க எல்லாருக்கும் என்னோட ஹேர் ஜெர்னி பத்தி தெரிஞ்சிருக்கும். என்னோட வந்து கேர்லி ஹேர். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணேன். ஸோ அங்க ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாத்தி யூஸ் பண்ணதுனால ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் என்னோட ஹேர் வந்து இங்க பாதியில இருந்து கட்டாகி விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் தொட்டாவே அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகும். சும்மா கோம் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அவ்வளோ ஹேர் ஃபால் ஆயிருக்கும். ஸோ நான் நிறைய ரிசர்ச் பண்ணி ஹேர் க்ரோத் சீரம் வந்து இனிஷியலி ட்ரை பண்ணேன். நிறைய சீரம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே எனக்கு ப்ராப்பர் ரிசல்ட் கொடுத்தது கிடையாது. ஆஸ் யூஷுவல் அம்மாவோட ஆயில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுல யூஸ் பண்றது, இது வந்து வீட்லயே செய்வாங்க. மருதாணி, செம்பருத்தி இதெல்லாம் போட்டு அம்மா செஞ்சு வைப்பாங்க. இந்த ஆயில் நான் ட்ரை பண்ணேன். பட் நான் பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுவுமே எனக்கு ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகல. பட் இது வந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து நல்லா கருவிருன்னு டார்க்கா பிளாக் கலர்ல நல்லா வளரும். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதனால யூஸ்வலா இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த நிக்கோனியோட ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து எனக்கு சஜஷன்ல வந்துகிட்டே இருந்தது. பட் இதோட பிரைஸ் பார்த்தோன்னே இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே விஷ்லிஸ்ட்ல மட்டுமே வச்சிருந்தேன். பட் என்னோட ஹேர் இப்ப டென்சிட்டி கம்மியாக ஆரம்பிச்சதோ காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். பட் ஒர்த் ஆஃப் த மணி சூப்பரா ஒர்க் ஆகுது. அண்ட் நான் இந்த ஹேர் ஆயில் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணேன். பிகாஸ் 500 ரூபாய் செலவு பண்றதுக்கே நான் அவ்வளவு யோசிப்பேன். 1500 அப்படிங்கும் போது ரொம்ப ரிசர்ச் பண்ணேன். இந்த வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. பட் எனக்கு அது மட்டுமே பத்தாது அப்படின்ட்டு அமேசான்லயே இந்த ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. அதுல போய் நான் ரிவ்யூஸ் பார்த்தேன். மோஸ்ட்லி எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸா இருந்தனாலதான் சரி வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். ஸோ இதுல அவங்க சொல்றது என்னன்னா ஒரு 60 to 66% வந்து ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஒரு 10 to 50% ஹேர் க்ரோத் வந்து பூஸ்ட் அப் பண்ணுவோம் அப்படின்ட்டு. எனக்கு ஹேர் க்ரோத் கூட வேண்டாம், ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆனாவே போதும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் நான் இருந்தேன். அண்ட் இதுல உங்களுக்கு அப்ளிகேட்டர் பாத்தீங்கன்னா ஒரு கோம் டைப்ல கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இது நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா கண்டினியூஸா 14 days நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு ஓவரால் நைட் விட்டுருவேன். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். கண்டினியூஸா 14 days இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் 14 days நான் கிராஜுவலா கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இதை யூஸ் பண்ண ஒரு 28 days ஆல்மோஸ்ட் ஒரு 1 monthல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ஹேர் ஃபால் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. லைக் இந்த சீவும் போது குளிக்கும் போது வர ஹேர் ஃபால் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்ததுன்னு சொல்ல மாட்டேன், அப்படியே உங்களுக்கு கிராஜுவலா கம்மியாகுது. ஒரு ஜஸ்ட் 28 daysலயே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைச்சது. பட் இதை கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன ப்ராசஸ் வேணா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இதுல ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். இந்த ஹேர் ஆயில நான் மெயினா ஹேர் ஃபால்க்காக மட்டும்தான் வாங்கினேன். பட் மெயினா என்னோட டேண்ட்ரஃப் மீது ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கு. காட் கிரேஸ் எனக்கு ஃபிளேக்கியா இருக்காது. ஒரு மாதிரி தூளா அப்புறம் ஸ்கிராச் பண்ணும்போது நகத்துக்குள்ளிகளா வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும். நான் உங்களுக்கு பிஃபோர் வீடியோ ஆட் பண்றேன், அது பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பட் ஆஃப்டர் வீடியோவும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இதை யூஸ் பண்ணி எனக்கு டேண்ட்ரஃப்மே போயிருக்கு. ஸோ இப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப எங்கேயுமே உங்களுக்கு இருக்காது. நான் ஸ்கிராச் பண்ணி கூட காமிக்கிறேன். எவ்வளவு வேணாலும் ஸ்கிராச் பண்ணி காட்டிருப்பாருங்க. ஸோ பக்கா கிளியரா இருக்கும். நான் மெயினா வாங்கினது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்றதுக்காக மட்டும்தான். பட் இது டேண்ட்ரஃப் கம்மி பண்ணும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலி டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா ஹேர் ஃபாலும் கம்மி ஆகாது, ஹேர் க்ரோத்தும் ஆகாது. ஸோ நான் மெயினா அதுலதான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். பட் இந்த ஒரு ஆயிலே பாத்தீங்கன்னா இது எல்லா வேலையும் பார்த்துருச்சு. அண்ட் இதுல 7% கிட்ட ஹேர் க்ரோத்துக்கான ஹெர்பல்ஸும் அண்ட் 11% கிட்ட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஹெர்பல்ஸும் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அதோட மூலிகை ஸ்மெல் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா வரும். எனக்கு இந்த ஸ்மெல் ஓகே, பட் எங்க ஃபேமிலியில யாருக்கும் இந்த ஸ்மெல் பெருசா பிடிக்கல. ஹேர் growth வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு நான் ஓல்டு இமேஜ் இருந்ததுன்னா நான் போடுறேன். எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்படி மேல ஏறிதான் வரும். இந்த இடத்துல வந்து நிறைய கேப் இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு லைட்டா முடி வளர்ந்துருக்குது குட்டி குட்டியா. நான் பழைய இமேஜ் இருந்ததுன்னா நான் போடுறேன். இதெல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப வளர்ந்தது. எனக்கு அப்படியே இந்த இடத்துல வந்து கேப் அப்படியே தெரியும். பட் இப்ப பெருசா அது இல்ல. வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள் நான் இதை யூஸ் பண்ணிட்டு என்னோட ஹேர் க்ரோத் லெவல கூட நான் இதுல ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் அண்ட் ஹேர் க்ரோத் ரெலவெண்டா பாக்குறீங்கன்னா டெஃபினட்டா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு 1 time வாங்கி பாருங்க. டெஃபினட்டா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். அதை யூஸ் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கன்வே ஆகும். Until then, bye from ரேஷ்மா.